ma'am to come and say a few words. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில வீட்டிற்கும் எல்லாருக்கும் உங்க தேவயானி ராஜ்குமாரின் அன்பான வணக்கம். மீடியா, பிரஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஃபங்க்ஷன் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன சொல்றது, ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். மேலும் நீங்க வந்து நிறைய படங்கள் பண்ணுங்க அண்ட் இந்த படம் உங்களுக்கு நிறைய பெரிய வெற்றியா வரட்டும். யா, டு தி ஹோல் டீம், டு தி டைரக்டர் அண்ட் த மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்தது பாடல். ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாணியில அவங்க வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் நமக்கு காமிச்சாங்க. எல்லா சாங்ஸும் ரொம்ப பெப்பியா, ரொம்ப மியூசிக்கலா, ஃபாஸ்டா, பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு டைப்பா நல்லா இருந்தது. எனக்கு அந்த ஜிவி சார் பாடின பாடல், அந்த மெலடி ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் நக்குல் பாடின பாடல். ஸோ டோட்டலி இட் வாஸ் எ வெரி என்டர்டெய்னிங். பார்த்தாலே தெரியுது நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்மா இருக்க போகுது. எனக்கு நான் என்ன சொல்றது, நக்குல் எனக்கு ரொம்ப பெருமை. நக்குல் பத்தி, ஹீ இஸ் மை பிரதர். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை அவனை பத்தி. என்னோட சின்ன தம்பி. we have a wonderful relationship and நக்குல் வந்து is a multi talented boy. நான் அவனோட பெரிய ஃபேன். காதல் விழுந்தேன் படம் பார்த்துட்டு, ஸ்பெஷல் இல்ல பாய்ஸ் படம் பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அவனோட டிரான்சிஷன் ஃப்ரம் பாய்ஸ் டு காதலில் விழுந்தேன் வாஸ் அமேசிங். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடா, மல்டி டேலண்டடான ஒரு தம்பி என்னோட. a very intense actor, very very intense actor who can take the whole film on his shoulder. அவனுக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், ஒரு நல்ல டைரக்டர் வேணும், ஒரு கரெக்டான ரோல், ஒரு கரெக்டான கேரக்டர், ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்னு சொல்லுவாங்க. அவன் அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரம் அவனுக்கு கண்டிப்பா வரணும். அவன் ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆக்டர், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. என்னோட தம்பியா இருக்கிறதுனால சொல்லல, பட் he is amazing in all aspects. He can sing, he can dance, he can play music, he can make music, and he can keep the whole set vibrant. அந்த மாதிரி ஒரு தம்பி அண்ட் ஒரு அக்கா, ஒரு தம்பி, ரெண்டு பேரும் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம் பாருங்க. ரொம்ப அபூர்வமான ஒரு காம்பினேஷன் இது. எங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு அக்காவும் ஒரு தம்பியோட ஒரு ஒரு நல்ல ஆக்ட்ரஸ், ஒரு நல்ல ஹீரோ எங்க இருக்குது? இல்ல. ஸோ இது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் எனக்கு. இந்த நேரத்தில் என்னோட அம்மா அப்பா தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இல்ல, ஆனாலும் அவங்களோட ஆத்மா வந்து இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருப்பாங்க, அவ்வளோ வாழ்த்துவாங்க. ஏன்னா நான் இங்க இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். அதே மாதிரி என்னோட அப்பாவுக்கு. ஸோ நாங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்ம பின்னாடி இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம். ஸோ அவங்க இல்லைன்னா முடியாது. ஸோ இந்த நேரத்துல நக்குல்க்கு ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். நக்குல், யூ ஹாவ் டு டூ மோர் அண்ட் மோர் குட் ஃபில்ம்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பாசிங் ஃபேஸ். நம்ம எல்லாரோட லைஃப்ல வரும். இது ஒரு பிளாக் கிளவுட்ஸ் மாதிரி தான். பட் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யூ, யூ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் இன் யோர் செல்ஃப். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். வி ஆல்வேஸ், நமக்கு வரும், நம்ம செய்வோம், நம்ம கண்டிப்பா பண்ணுவோம், நம்ம நல்லது செய்வோம்னு அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாது. உனக்கு நல்ல வரும். இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீ பண்ணுவ. நீ வந்து நல்ல ப்ரூவ் பண்ணுவ. அவரை சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல எழுதுங்க, நல்ல சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பல, ஐ திங்க் இட்ஸ் a big gap that he's ஏன்னா he's waiting, he's I don't know waiting for that excellent script, he's waiting for that excellent director
who is going to make a difference in his life. So he's waiting for something. அந்த waiting வந்து அவனுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இன்னும் நிறைய அந்த அத அத முடிஞ்சிடணும் இப்போ வாஸ்கோ டகாமாவோட. அண்ட் வாஸ்கோ டகாமா பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறமா அவன் நிறைய படங்கள் பண்ணி அண்ட் he should be one amongst the most successful heroes. Because எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ரொம்ப பெருமையா இருக்கும் நக்குல நினைச்சா. So I am sure Nakul is going to do that. Yeah, so I'm happy, very happy today. And it's the first time நான் நினைக்கிறேன்ல உன்னோட ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு. It's the first time I'm with him. So ரொம்ப சந்தோஷம். குட்டி பாப்பா அவன், சின்ன தம்பி என்னோட. நான் ஒரு அக்காவே இல்லை அவனுக்கு, லிட்டரலி ஒரு அம்மா தான். ஒரு நான் அவனு கூட விளையாடினது இல்லை, அவன் கூட அந்த பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவன் வளரும் போது நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன். ஸோ ஐ ஹவ் மிஸ்ட் அ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் வித் ஹிம். ஐ ஹவ் ரியலி மிஸ்ட் தட் ரிலேஷன்ஷிப் அ லாட். ஸோ ஐ hope he does wonders. And நீங்க எல்லாரும் அவளை பெஸ்ட் பண்ணுங்க, இந்த டீமுக்கு பிளெஸ் பண்ணுங்க, இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி ஆக்கணும். அண்ட் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட டீமோட இன்விடேஷன் வாங்கி எங்க படத்தை சப்போர்ட் பண்ண வந்த ஒவ்வொருத்தருக்கும், கெஸ்ட் அனைவருக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் தமிழ்லே பேச ட்ரை பண்றேன், எவ்வளோ சரியாயிடும்னு எனக்கு தெரியல, ஏதாச்சும் தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்ற இந்த பர்சன் வந்து ஆர்ஜி கிருஷ்ணன் அவர்கள் தான் என்ன இந்த படத்துக்கு ஹீரோயினா ஃபர்ஸ்ட் அவங்க தான் கால் பண்ணாங்க. அந்த கால் கிடைக்கும் போதே அவங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருந்தாங்க. அவங்க ஓகே ஒரு ஒன் லைன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரி போர்டு எனக்கு சென்ட் பண்ணிட்டு அது பார்த்தப்போவே அவங்களுக்கு இருக்கிற விஷன் அதுல தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஹி ஹேட் அ கிளியர் கான்சியஸ்னஸ் அபவுட் வாட் ஹீ இஸ் அபவுட் டு டூ அப்படின்றது. அதுதான் என்ன இந்த படத்துக்கு புல் பண்ணது. நான் இப்போ நம்புற விஷயம் என்னன்னா, இப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்கிரீன் ஸ்பேஸ் அது இப்போ 1 minute இருந்தாலும் 15 minutes இருந்தாலும் லைக் இப்போ த்ரூ அவுட்டா இருந்தாலும் நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கணும்னு ஐ ஹோப் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு மை ரோல் அப்படின்ற. டாட்டோ சார் தேங்க்யூ என்ன இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக. ஐயோ இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன தேவயானி மேம் பேசுனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு ஐ காட் இமோஷனல் அவங்க பேசுனது கேட்டு. அப்ப நான் ஒரு இமோஷனல் பீயிங் தான், இப்ப அந்த மூட்ல இருக்காங்க. ஸ்டில் இட் வாஸ் ரியலி லவ்லி. அண்ட் அருண், கன்கிராட்ஸ். அருணை நேற்று பார்த்தப்ப அருண் வாஸ் லைக் டென்ஷன்ல எல்லாமே இருந்தேன். பட் அருண் வந்து ரொம்ப செம்மையா மியூசிக் கொடுத்துருக்காங்க எங்க படத்துக்காக. நான் இந்த படத்துல முதலா கேட்ட சாங் வந்து நானும் நக்குலும் சேர்ந்து இருக்கிற சாங். அதுல ஜிவி பிரகாஷ் பாடி இருக்கிறாங்க. அது கேட்டப்போ சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா நான் ஏற்கனவே ஜிவி கூட நடிச்சிருக்கேன். அப்ப அவங்க பாடினா ஒரு பாடல திரும்ப ஒரு ஒர்க்ல சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ சந்தோஷமா இருந்துச்சு. ஐ தாட் அதான் இருக்கும் என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்ற. ஆனா இங்க வந்து பேலன்ஸ் சாங்ஸ் மற்ற சாங்ஸ் எல்லாமே கேட்டப்போ வந்து ஒவ்வொரு சாங் கேட்கும் போதும் ஐயோ இது நல்லா இருக்கு. அப்போ இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கு எது சூஸ் பண்ணணும்னு. so good to hear Nakul singing. ஐயோ he's a fabulous singer, performer, actor. I felt really good. அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் சார் ரொம்ப நல்லா இருந்துருச்சு உங்களோட சாங். அண்ட் அருண் நீங்க பாடின பாட்டும் செம்மையா இருந்துருச்சு. ஒவ்வொரு சாங்ஸும் பெட்டரா இருந்துருச்சு. அண்ட் சதீஷ் சார் தேங்க்யூ என் அழகா போர்ட்ரே பண்ணதுக்கு ஸ்க்ரீன்ல வந்து. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நக்குல் இஸ் அ ரியல் ஹீரோ அப்படின்ற. லைக் நான் எப்பவுமே இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன், லைக் மற்றவங்க ஒர்க் பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆயிடுவேன். பட் நாம இப்ப அட்மயர் பண்றது நம்ம இப்போ ஹீஸ் அ ஃபேபுலஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் ஒரு அட்மிரேஷன் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ லைக் இட்ஸ் சோ குட் டு see him being here. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அவங்க ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்ற. his wife is there, really supportive. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் அவங்கள பத்தி இவ்வளோ நல்லா பேசுற. அப்போ ஐ ஹோப் லைக் he's a true star. லைக்
whatever the career is, it doesn't matter after all. And for me, like as far as I think, படங்கள்ட எண்ணம் doesn't matter. இட்ஸ் நம்ம நேசிக்கிற படங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் நல்ல ஒரு படம் கொடுக்கணும் ஆடியன்ஸ்க்காக அப்படின்ற மைண்ட் செட்ல தான் வருவேன். அப்ப அதுக்காக கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க வந்து they really love the craft. நம்ம எப்பவுமே அந்த கிராஃப்ட் அவ்வளவு நேசிச்சு அந்த கிராஃப்ட் நமக்கு அது திரும்ப கொடுக்கணும்னு நம்புறேன். நானே இப்போ தமிழ் ஒரு படம் பண்றது வந்து இட்ஸ் ஆஃப்டர் 5 years ஐ கெஸ். பட் நான் நினைச்ச ஒரு நல்ல ஒரு படத்தோட பாட்டாகணும், அது ஒரு சின்ன போர்ஷனா இருந்தாலும் பெரிய போர்ஷனா இருந்தாலும் எனக்கு கொடுக்குற அந்த ஒரு போர்ஷன் என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துருச்சு. ஸோ யா நகுல், இட் வாஸ் ஸோ ஃபன் ஒர்க்கிங் வித் யூ. இப்போ அவங்க கூலா இருந்தாங்க அண்ட் ப்ரொஃபஷனலா கூட இருந்தாங்க, அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆர்ஜிக்கு அவங்கள பத்தி இன்னும் சொல்லணும். என்னன்னா ஹி நோஸ் த கிராஃப்ட். அவங்களுக்கு என்ன வேணும் அண்ட் என்ன வேணும், ஒரு ஆக்டர் கிட்ட இருந்து அவங்களுக்கு எது வேணா அவங்க அது சொல்லுவாங்க, கிளியரா சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும் அந்த கேரக்டருக்காக, என்ன வேணாம் அப்படின்ற. ஐ லைக் அவங்களோட மைண்ட்ல இருக்கிற அந்த கிளாரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேஷன், அண்ட் ஹி லவ்ஸ் ஹிஸ் கிராஃப்ட். அப்போ அவங்க கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வருவாங்க டெஃபினெட்லி. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இட்ஸ் அ பிளஷர். தேவயானி மேம் மீட் பண்ணப்போ தான் நான் இந்த மாதிரி ஆஸ்ட்ரக் ஆனேன். என்னன்னா அவங்கள எல்லாம் மாதிரி நிறைய நாளுக்கு அப்புறம் எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு ஹீரோயின் அந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும் அப்படி எல்லாமே தான் என்னுடைய ஆசை. அப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். கே.எஸ். ரவிக்குமார் சார்ட மேமுடைய நடுவில் உட்கார வச்சப்போவே நான் வந்து ஓகே ஹாப்பி ஆயிட்டேன். நான் ஒரு சின்ன பாப்பா மாதிரி ஆயிட்டேன் திடீர்னு. தேங்க்யூ எவ்ரி ஒன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா சாரி, பட் தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.